அதே மாதிரி அகல் போருக்கும் இந்த என்ன சொல்கிறது, அதாவது அந்த கைபர் போருக்கும் முஅத்தா போருக்கும் நடுவில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு சொன்னோம்னா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இஸ்லாத்தை தழுவக்கூடிய அந்த நிகழ்வு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த ஹதீஸ் பார்த்திங்க அப்படின்னா முஸ்னத் அஹமதில் விரிவாக கிடைக்குது. இந்த ஹதீஸ் நல்ல பெரிய ஒரு டீட்டெயிலான ஹதீஸ் கிடைக்குது. அது முஸ்னத் அஹமதில் பார்த்திங்கன்னா 17930வது ஹதீஸ், சையான ஹதீஸ். இந்த ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அகல் போர்லேருந்து ஹாலித் பின் வலீத், அதாவது அம்ரு இப்னு ஆஸ், ஹாலித் பின் வலீத் இவங்கெல்லாம் திரும்பி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த ஹதீஸ் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அம்ரு பின் ஆஸ் பின்னாடி நடந்த அந்த நிகழ்வுகளெல்லாம் சொல்லி காட்டுறாரு. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பின்னாடி தன்னுடைய கடைசி காலத்தில் இது சொல்லி காட்டுறாரு. இந்த ஹதீஸை சொல்லிட்டு சொல்கிறாரு, அகல் போர்லேருந்து நாங்கள் திரும்பி வந்தோம், ரொம்ப நொந்து போய் வந்தோம். அதாவது ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப நொந்து போய் வந்தோம். வந்த உடனே நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, மக்காவில் இருக்கிறாங்க இல்லையா, இவருடைய நண்பர்கள், மிக முக்கியமான க்ளோஸ் ஃப்ரெண்டு எல்லாரையுமே என்ன பண்ணுறாரு, ஒன்றா அசம்பிள் பண்ணி அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு. அதாவது எப்படி சொல்கிறாருன்னா, என்னை பற்றி நல்லா புரிஞ்சவங்க, என்னுடைய அந்தஸ்தை நல்லா புரிஞ்ச அந்த மக்கள் இடத்துல நான் கூப்பிட்டேன். அதாவது நம்ம குரூப்லேயே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு மக்களை நான் கூப்பிட்டு நான் தனியாக ஆலோசனை பண்ணி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அல்லாவின் மீது ஆணையாக நீங்கள் அறிவீர்கள், என்னை பொறுத்தவரை முகம்மதுடைய அழைப்பு, இந்த முகம்மதுடைய இந்த தாவா அனைவரையும் மிகைத்து விடும் என்றே நான் கருதுகிறேன். நம்ம நினச்சோம் என்னமோ சாதாரணமாக ரசூல்லாவை, இவர் சாதாரணமான நபராக எனக்கு தெரியல. இந்த அகல் போரில் போய் பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இவர் கண்டிப்பாக நம்மளையெல்லாம் தோக்கடிச்சிருவாருன்னு தான் தெரியுது. நாமும் அதை விரும்புவதில்லை, ஆனால் நமக்கு அது பிடிக்காத விஷயம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி ஆலோசனை பண்ணுறேன். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறது இருக்கட்டும், நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி அம்ரு பின் ஆஸ் இருக்கிறார் இல்லையா, அவங்ககிட்டே சொல்கிறேன். இங்கே அம்ரு பின் ஆஸை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிங்க, இவர் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண ஒரு நபித்தோழர் கிடையாது. அதாவது மக்காவிலேயே அபூ ஜஹலுக்கு ஈக்குவலான ஆள். அதாவது அதாவது என்ன சொல்கிறது, அந்த பகைமையில் சொல்லலை, அந்தஸ்தில் மக்காவாசிகள் இடத்துல ரொம்ப ஒரு மதிப்பு மிக்க தலைவர்களில் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப மதிப்பு மிக்கவங்க. அதாவது அந்த ஊருக்கே அவர் தான் ஹெட்டுங்கிற அளவுக்கு அவரை சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய ஆள் அவர். அபூ சுஃபியானுக்கு நிகரான ஒரு மனிதர்னு எடுத்திங்கன்னா அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லலாம். இவர் என்ன சொல்கிறார், அபிப்பிராயம் சொல்கிறார். எனவே என் அபிப்பிராயம் என்னவென்றால், நாம் நஜ்ஜாஷியிடம் போய்விடுவோம், நாம் இந்த ஊர்லேயே இருக்க வேண்டாம், நம்ம நஜ்ஜாஷிக்கு போயிடுவோம், அதாவது அபிசீனியாவுக்கு போயிடுவோம். முகம்மது நம்மை வெற்றி கொண்டு அவரின் கீழ் நாம் இருப்பதை விட நஜ்ஜாஷிக்கு கீழ் இருப்பதை நான் விரும்புகிறேன். நம்ம இவர் கீழே, ஆட்சிக்கு கீழே நம்ம இருக்கிறத விட நான் நஜ்ஜாஷி கீழே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு, ஆலோசனை சொல்கிறாரு. அதே சமயம் முகம்மதும் நமது ஆட்களும் சண்டை போட்டு நம்மளுக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நாம் திரும்பி வந்துடலாம். ஏன்னா திரும்பி வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் நாம் இங்கே பழைய மதிப்போட அப்படியே நாம் இங்கே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இதுவே சரியான யோசனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் முடிவு பண்ணி பேசிக்கிறாங்க. பேசிட்டு என்ன சொல்கிறாங்க, சரி நஜ்ஜாஷிகிட்ட போய் சந்திக்கிறது அப்படின்னா சில பரிசு பொருள்களை கொண்டு போகலாம். ஏன்னா பரிசுகள்லாம் அவர் ரொம்ப விரும்பக்கூடியவர். யார், நஜ்ஜாஷி மன்னர். அதுவும் என்ன விரும்புவார் அப்படின்னா, அந்த தோள்கள் இருக்குல்ல, மிருகங்களுடைய தோள்கள், பதப்படுத்தப்பட்ட தோள்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் தோள்களை நல்லா திரட்டுங்க, நாம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு தோள்களெல்லாம் திரட்டி கொண்டு போகிறாங்க. இவங்க கரெக்டாக நஜ்ஜாஷியோடைய அரண்மனைக்கு போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டர் கொண்டு ஒரு தூதர் கரெக்டாக அந்த டைமில் வர்றாரு. யார் கொண்டு வர்றாரு அப்படின்னா, அம்ரு பின் உமையா அல் அம்ரி அப்படிங்கிற அந்த நபித்தோழர் நஜ்ஜாஷி கிட்ட அந்த அரண்மனையில் அப்போ தான் கரெக்டாக நுழையிறாரு. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அண்ணன் இங்கே இருக்கிறார், எங்கே இந்த இடத்துல இருக்கிறார், ஜாஃபர் ரலியல்லாஹு அந்த இடத்துல இருக்கிறார். அப்போ அவரை மறுபடியும் கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லெட்டரை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அவரையும் அவருடைய கூட்டாளிகளும் மதீனாவுக்கே வந்துருங்க, அதாவது அபிசீனியாவில் நீங்கள் ஹிஜ்ரத் செஞ்சது போதும், மதீனாவுக்கு வந்துருங்கன்னு கூப்பிட்றதுக்காக போகிறாரு. கரெக்டாக இவர் உள்ளே போகிறார். யார், அம்ரு பின் ஆஸ் உள்ளே போக வாசப்படியிலேருந்து அவர் வெளியே வர்றார். யார், அந்த ரசூலுல்லாவுடைய அந்த பிரதிநிதி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வெளியே வர்றாங்க. இவரை பார்த்துட்டு நஜ்ஜாஷிகிட்ட போகிறாரு. இவர் பேசுகிறாரு,
முதல்ல இவரை பார்த்த உடனே கூட இருக்கிற தோழர்கள்ட்ட பேசுகிறாரு, இங்கே பாரு அம்ரு பின் உமையா போகிறாரு, நான் வந்து நஜ்ஜாஷிட்ட போய் இவரை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வந்து இவரை வாங்கி கொலை செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்க போகிறேன். இதனால் வந்து குறைஷிகள் நம்ம மேலே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா கைபரில் போய் இதில் என்னது அகல்பூரில் போய் ஒன்றும் பண்ண முடியல, இதுக்கு ஒரு பழி வாங்கினதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிவிட்டு நேராக நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட போய் சஜிதா பண்ணுறாரு. நஜ்ஜாஷி மன்னரை போய் சஜிதா செஞ்சு, அது அந்த காலத்தில் வழக்கம், சஜிதா செஞ்சு செய்கிறாரு. சஞ்சிதா செஞ்சு மன்னருக்கு நல்வரவு அப்படின்னோன்னா அவர் கேட்குறாரு, ஏதாவது நாட்டிலிருந்து பரிசு பொருள் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு. உடனே சொல்கிறேன், ஆமாம் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பரிசு பொருள்லாம் லைனாக காட்டினோன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன சொல்கிறாரு, அதுக்கு உடனே இவர் கோரிக்கை வைக்கிறார், மன்னரே இப்போ வெளியே ஒருத்தர் போகிறார்ல, இவர் எங்களுடைய எதிரி, எங்களிடம் ஒப்படைச்சிருங்க. ஏன்னா எங்களில் மதிப்பு மிக்க தலைவர்கள் எல்லாம் இவங்க பல வாட்டி கொண்டு இருக்காங்க, அதாவது பல போர்களில் எங்களுடைய பெரிய பெரிய ஆட்களை இவங்க கொலை செஞ்சுருக்காங்க, எங்கள் கையில் கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்டவுடனே நஜ்ஜாஷி மன்னர் என்ன பண்ணுறாரு, கை எடுத்து அப்படியே தன்னுடைய தலையில் அடிச்சுக்கிறாரு. இவர் அடிச்சுக்கிட்டதை பார்த்து இவர் பயந்துக்கிறார், நடா இவர் இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்கிறாரு, இதை பயந்து பூமி பிளந்து நான் உள்ளே போயிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன், அந்த சுச்சுவேஷன் அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி உடனே அவர் போய் கெஞ்சுறாரு, நான் கேட்டது உங்களுக்கு இவ்வளோ கோபம் வரும்னு எனக்கு தெரியல, அதனால் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே நஜ்ஜாஷி அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, மூசாவிடம் எந்த மலக்கு வந்தாரோ அந்த மலக்கு இப்போது எந்த மனிதரிடம் வருகை தருகிறாரோ அந்த மனிதருடைய தூதுவரை உன்னிடம் பிடித்து தருவதா? மூசா நபி வந்த மலக்கு இப்போ வேற ஒரு ஆள்கிட்ட போயிட்டுருக்காரு, அவருடைய தூதரை வந்து நீ கேட்குறியா? அதாவது ரசூல்லாவை வச்சு சொல்கிற, ரசூல்லாவுடைய தூதர் உனக்கு தேவைப்படுதா? நிச்சயமாக மூசாவிடம் வந்தவர் முகம்மது வந்தவர் தான் அப்படிங்கிறார். உடனே இவர் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு, யார்? அம்ரு பின் ஆஸ்லியானோ கேட்குறாங்க, நிஜமாகவே மூசாவிடம் வந்தவர் தான் முகமதியிடம் வருபவரா? இவங்களுக்கு வேற எல்லாம் கதை சொல்லப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு அஜமி வந்து இவர் குரான் கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது மக்கால் இருந்த கதைகள் வேற மாதிரி இல்லை, வேற மாதிரியான அந்த கட்டுக்கதைகள் தான் அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த யூதர்கள் கூட என்ன சொல்லிட்டானுங்க, இவர் இறை தூதர் கிடையாதுன்ட்டாங்க, இந்த இறை தூதர் அவர் கிடையாதுன்ட்டாங்க. இப்போ இந்த இடத்துல போய் அவர் கேட்டவுடனே ஷாக் ஆகிறார். ஷாக் ஆனவுடனே இவர் சொல்கிறாரு, யார்? நஜ்ஜாஷி மன்னர், அம்ரே உன் மீது பரிதாபம், என் பேச்சை கேள், அவரை பின்பற்று, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, அவரை ஃபாலோ பண்ணு. அல்லாவின் மீது ஆணையாக முகம்மது சத்தியத்தின் மீது இருக்கிறார், நிச்சயமாக அவரை எதிர்ப்பவர்கள் அவரை ஜெயிக்க முடியாது, அவரை யார் எதிர்த்தாலும் அவரை ஜெயிக்க முடியாது. மூசா எவ்வாறு ஃபிரௌனை ஜெயித்தாரோ அவ்வாறு, மூசா நபி எப்படி ஃபிரௌனை ஜெயித்தாரோ அது மாதிரி ரசூல்லா தான் ஜெயிப்பாங்க, நீ வந்து அவர்கிட்ட மல்லு கட்டுறது வேலைக்கு ஆகாது அப்படின்றோடனே, அப்படி என்றால் என்னிடம் இருந்து உறுதிமொழியை வாங்கி கொள்ளுங்கள். அவர்கிட்டயே பையத் செய்கிறார். யார்? அம்ரு பின் ஆஸ். நஜ்ஜாஷி மன்னர்கிட்டயே உங்கள் கையில் நான் இப்போவே பையத் செய்கிறேன், என்கிட்ட இருந்து உறுதிமொழி வாங்கிங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே களிமாவை சொல்லிவிட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறாரு, வெளியே வரும்போது இவருக்கு மூஞ்சி இல்லை, ஏன்னா கூட தோழர்கள் நின்றுருக்காங்க. அதாவது இவர் கேட்டு வாங்க போன விஷயம் வேற, உள்ளே நடந்த விஷயம் வேற. வர்றாரு, மூஞ்சியெல்லாம் இவர் மாறி கிடக்குது. அவர் சொல்கிறாரு, தோழர்களே என் கருத்து இப்போ மாறிடுச்சு, வாங்க நம்ம ரிட்டன் மக்காவுக்கு போகலாம் அப்படிங்கிறார். ஆனால் சொல்லலை, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது சொல்லலை, உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு நேராக மக்காவுக்கு வந்துடுறாரு. மக்காவுக்கு வந்துட்டு நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு மக்காவிலிருந்து யாருக்கும் தெரியாமல் போய் ரசூல்லா போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புனா போகிற வழியில் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு வந்துட்டுருக்கிறார். மதீனா போகிற வழியிலிருந்து வந்துட்டுருக்கிறாரு. இவரை டக்குன்னு பார்த்துட்டு, நீ எங்கே இந்த பக்கம் போயிட்டு வர்ற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவரும் புலம்புறார். என்ன சொல்கிறாருன்னா, அல்லாவின் மீது ஆணையாக சத்திய பாதை முற்றிலும் தெளிவாகிவிட்டது, சத்தியம் தெளிவாயிருச்சு, முகம்மது உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்றும் நான் சென்று முஸ்லீமாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். முகம்மது உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் தான், நானும் முஸ்லீம் ஆயிரலான்னு தான் பார்க்குறேன், எத்தனை நாள் தான் இங்கே அங்கே என்று சுற்றி திரியுது, இப்படி எத்தனை நாளைக்கு தான் நம்ம ரோடாக அலைஞ்சு திரிகிறது, இவர்கிட்ட நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி, இன்னும் இல்லாமல் சத்தியத்தை உணர்ந்து ஏற்றுக்கிறாங்க. யார்? ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவங்களும் அம்ரு பின் ஆஸ்லின்னு அவங்களும். ஏன்னா ரசூல்லா வந்து பின்னாடி கூட அவருக்கு சான்று கொடுக்குறாங்க. யாருக்கு? அம்ரு பின் ஆஸுக்கு. மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார், முஸ்லீம் ஆனார்கள், அம்ரு பின் ஆஸ் மூமின் ஆனார் அப்படின்ற, இவர் மூமின்னு சொல்லி ரசூல்லா விட்னஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நேராக போகிறாரு.
நேராக போயிட்டு உடனே அல்லாவின் மீது ஆணையாக நானும் இதுக்கு தான் போயிட்டுருக்கிறேன், நானும் இந்த விஷயத்துக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு 2 பெரிய ஆட்கள் அவங்க வந்து போகிறாங்க. முதல்ல போய் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போய் பையத் செய்கிறாங்க. பிறகு நான் முன்னே சென்று பின்னாடி வந்து அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை போயிட்டு என்ன பண்ணுறாங்க, பையத் செய்யல, ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. அல்லாஹ்வின் தூதரை, என் முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றிருந்தால் மட்டுமே தான் நான் இஸ்லாத்தை ஏற்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் முன்பாவம் மன்னிக்கப்படும்னா சொல்லுங்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதில் பின்னாடி அவர் இன்னொரு வார்த்தையும் அதில் சேர்த்துறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நான் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, பின் பாவங்களைன்னு சொல்லி நான் சேர்த்து கேட்டிருக்கணும். நான் பின்னாடி எங்கே பாவம் செய்வேன்னு நான் நினைக்கல. அதனால் வந்து என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பம் ஆகி போச்சு. ஏன்னா பின்னாடி புலம்புறாரு. அதாவது முஆவியா கூட இவர் சேர்ந்துக்கிட்டார் இல்லையா அவருடைய செயல்களில். அதனால் அவர் பின்னாடி வாழ்க்கையில் வருத்தப்பட்டு தௌபா செஞ்சு தவறை உணர்ந்து தான் போகிறார். இந்த இடத்துல வந்து அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தவறு செஞ்சாருன்னு சொல்லி நாம் சொல்லலை, அவருடைய வாயிலிருந்து சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து சஹாபியை பேசுகிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. இந்த இடத்துல நாம் சொல்லலை. அதாவது பின்பாவங்களும் சேர்த்து கேட்டிருந்தேன்னா நான் பொழைச்சிருப்பேன். இன்னும் புகாரி முஸ்லீமில் கூட ஒரு ஹதீஸ் வரும். அதாவது என்னுடைய வாழ்க்கை வந்து 3 கட்டங்களாக போச்சு. முதல் கட்டம் வந்து எனக்கு மகிழ்ச்சி, அதாவது பாவத்தில் இருந்தது. 2வது கட்டம் வந்து ரசூல்லா கிட்ட வந்து நான் வந்து தௌபா செஞ்சு அந்த கட்டத்தில் இருந்தது. 3வது கட்டம் கேள்விக்குறி ஆயிடுச்சு. அதாவது 3வது கட்ட செயல்கள் என்னுடையது மறுமைக்கே கேள்விக்குறி ஆயிடுச்சின்னு சொல்லி, அதாவது ஈமான் இருக்கிறதுனால அவருடைய அந்த வெளிப்பாடாக அவர் சொல்கிறார். இந்த இடத்துல அவர் அந்த ஹதீஸில் இந்த வாசகமும் இருக்குது. அப்போது நான் பின்பாவங்களை கேட்காம விட்டது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, சிரிச்சுக்கிட்டு அம்ரே பையத் செய்து கொள், இஸ்லாம் முன்பாவங்களை அழித்து விடும், கவலைப்படாத, முன்பாவங்களை அதை அழித்து தான் விடும். அதே மாதிரி எப்படி இஸ்லாத்தை தழுவுறது முன்பாவங்களை அழிக்குமோ, ஹிஜ்ரத்தும் முன்பாவங்களை அழித்து விடும். இப்போ ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு, ஊரை விட்டு அல்லாஹ்வுக்காக நம்ம போக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம இஸ்லாத்தை புதுசாக தழுவக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம போவோம். அப்போ பாவங்கள் தான், நன்மைகள் இல்லை, நன்மைகள் அப்படியே இருக்கும். அந்த பியூரான அந்த நிலைமைக்கு போவோம். ரசூல்லா, அதாவது இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு கிடைச்ச இன்னொரு கிஃப்ட் இது. இந்த ஹதீஸில் இது ஒரு மேட்ரு இருக்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு தெரியாது, நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன் இந்த ஹதீஸ் எடுத்து. இது பார்த்தும்போது ரசூல்லா இதை ஒன்று சொல்லிவிட்டு பையத் செய்கிறாங்க. இதை கேட்டு பையத் செய்கிறாங்க. இவர்களுடன் இன்னொரு முக்கியமான சஹாபியும் இருந்ததாக ஒரு தகவலும் இருக்குது. உஸ்மான் பின் தல்ஹா அப்படிங்கிற அந்த சஹாபி, காபாவுடைய பொறுப்பாளர் இவர் தான். இவர் மிக முக்கியமான சஹாபி, மிகப்பெரிய வீரர்களில் இவரும் ஒரு ஆள். இவரும் வந்து அந்த பையத்தில் வந்து கலந்துக்கிட்டதா இந்த ஒரு செய்தி இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து நடக்குது.